ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு படமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து அவர் கதையாக பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றி ஹி ஹேட் டு ஓன் இட். அந்த அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ்ஸு இது தன்னுடையதாக மாற்றி தன்னுடைய ஒரு 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 ஃபில்மாக அதை டெலிவர் பண்ணுறதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த இந்த ஃபில்மிங் ப்ராசஸில் அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்கே பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃப்ளிக்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு 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 அவுட்புட்டாக தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சதை நான் பார்க்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹீ ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் வேறு ஒரு லாங்குவேஜில் எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழில் மட்டும்தான் செய்கிறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனராக மாற்றின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அண்ட் இதில் வந்து இந்த படத்தில் தமிழ் வந்து எந்த இடத்துலையுமே தனக்கான கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணாததும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது சுரேஷுக்கும் தமிழுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ. அது எங்கேயுமே வந்து நார்மலாக அப்படி ஒன்று ஜெயிக்கும் போது அது நான் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கணும், சொல்லிக்கணும்னு. அது எங்கேயுமே வந்து தமிழ் கிளைம் பண்ணிக்கல. அதே நேரத்தில் எங்கேயுமே சுரேஷ் வந்து தமிழை மென்ஷன் பண்ணுறதையும் விட்டு கொடுக்கல. தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் போத் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ரியலி ரியலி happy that Suresh has done a film like this and people have accepted the film and கிரிட்டிக்கலாகவும் அதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் வெரி எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் ஆல் as really really young people. ரொம்ப சின்ன பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து ஐ known him like 15-16 years. he has been with me. அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் பொட்டென்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது until we see the film. So every time I see a film by one of my boys I get surprised. இவ்வளோ நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை பார்த்துட்டு இதில் இந்த ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் அதை பார்க்கும்போது எல்லாரும் அதை சொல்கிறது, அதில் இருக்கிற ஸ்பெஷல்னஸ், இப்போ இந்த ஷாட் நல்லா இருக்குது, இந்த விஷயம் நல்லா இருக்குது, இது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, நம்ம பசங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி இமோஷனல். அண்ட் ஐ எம் வெரி 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 grateful to have such a team working with me. And சுரேஷை பற்றி லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லணுன்றது மறந்துட்டேன் நான். சுரேஷ் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன்.
அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ புறா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீட் வைக்கிறேன் சார். என்னடா நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கேருந்து ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம். நிறைய கற்றுக்குவோம், நிறைய தப்பு பண்ணுவோம். பட் நிறைய 2018 அந்த அந்த ஃபஸ்ட் இயர் இது. ஸோ அந்த அந்த 2018 பயங்கரமாக வின் பண்ணோம். அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்காக ஃபுல்லாக இருந்து கூட இருந்து செய்கிறது, தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். ஒரு நம்ம இதை ஒத்துக்கிட்டோம், இதை செஞ்சு முடிக்கணுன்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி முடியலனாலும் அவன் வந்து ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. சார் இந்த படம் நான் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நான் இது பண்ணலை அப்படின்னு அதை சொல்லி அதிலிருந்து அதை என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறதுக்கும் தெரியும், அதை கமிட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதும் தெரியும். அது சுரேஷுடைய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. பட் ஆஸ் ஐ மென்ஷன்ட், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் பசங்க ஒருத்தர் இது மாதிரி படம் பண்ணும்போதும் ஐ எம் வெரி grateful that I have been working with such people and இவங்க இப்படியான படங்களை தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல சுரேஷுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு அது அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போதுமே வந்து நமக்கு வாட் வி நீட் டு ப்ராக்டிஸ் இஸ் நம்மளாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வென் வி சக்சீட், அது வந்து நமக்கு எப்போதுமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் அது ப்ராக்டிஸ் தான். நம்மளாக இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல இருக்கோன்றதை கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு வி நீட் டு கீப் ப்ராக்டிஸிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை தவற விடுவோம். ஆனால் அதை தொடர்ந்து கவனமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதே போல் நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு பர்சனலாக ஒன்று இருக்குது, எல்லாருமே அவங்ககிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல. ஆனால் ஆனால் அடுத்தடுத்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். சக்ஸஸ் மீட்டாகவும் நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஃபேமிலி தான். என் டீம் தான் என் ஃபேமிலி. ஸோ என் டீமுக்கு, என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியாவுக்கு தேங்க்யூ. அண்ட் அப்பா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் மை லைஃப். சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லோரும் ஸ்போர்ட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு மோட்டிவேஷன் தந்தனால ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் சார் இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு லான்ச் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி லான்ச் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது, இப்போ புரியுது. ஸோ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அனுஷ்மா, நீலோத்திலேருந்து மூட்டைக்கல் கேக்கா போயிட்டீங்க. ஓகே. விக்ரம் பிரபு சார் யுவர் மோட்டிவேஷன் வாஸ் எவ்ரி திங். ஸோ மென்டல் லாட் டு மீ. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் சார் அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டேலே ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக போன வாட்டி நான் 2 டீம் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், அருண், யோகேஷ் எல்லாரும். ஸோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அருணோட போஸ்ட். எப்படின்னா ரிலீஸ் ஆனோடனே இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இந்த கதையை கேட்டேன், இப்போது இது ஒரு படமாக வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதையில் நான் படமே நடிச்சதில்லை. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் வர்ஷினி, லாஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். யூ டிட் அன் அமேசிங் ஜாப். தேங்க்யூ. அண்ட் உங்கள் டீம் எல்லோரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அண்ட் ஃபிலோ சார் நான் அப்போ சொன்னது தான் இப்போது. சார் தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு
ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிருக்க இந்த ஃப்ளோவில் பண்ணுன்னு சொன்னனால தான் பயம் இல்லாமல் பண்ணேன். ஸோ கடைசியாக தமிழ் சார், தேங்க்யூ சார். மீட் பண்ணும்போது ரொம்ப பேச முடியல, பட் ஆனால் இப்போவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது தான் அந்த சிறை. ஸோ வந்து அப்புறம் என்னுடைய டீம், இந்த டீம் நான் சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு முழுக்க நடிகர்கள் ஆகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், என்னுடைய உதவி இயக்குநர்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் தனித்தனியான முறையில் அவங்களுடைய பேரை சொல்லி என்னால் இது பண்ண முடியல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுகிறதுலையுமே ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது. பட் ஆனால் நம்புகிற ஒரு ப்ரொடியூசருக்கு, நம்மளை நம்புகிற ஒரு நடிகர்களுக்கு, நம்மளை நம்பி வர ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நமக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சில இது கொடுக்க முடியுன்றது இந்த படம் எனக்கு நிரூபிச்சிருக்கு. அப்புறம் இதனுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான நபர்னா தமிழுடைய இது இருக்கு இல்லையா, அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயத்த நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் தனியாக இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எப்போதும் ஒரு ரைட்டருக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அந்த அவங்களுடைய கதைகளை கொடுக்கும்போது நிறைய சிக்கல் இருக்கும். இது அவங்க சரியாக எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சிக்கல் இருக்கும். ஆனால் தமிழுக்கும் எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குது. எங்களுக்கு 2 பேருடைய பார்வையும் ஒரே மாதிரியான ஒரு பார்வையாக இருக்கும். அப்போ அவர் என்னை நம்பின விதம் இருக்குல்ல, அது வந்து நான் அதுக்காக தமிழ்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த நம்பிக்கை, அதான் முதலே சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கைக்கான படம். இது எல்லாரையுமே ஒரு நம்பிக்கைக்குள்ளே இணைச்சது தான். நடிகர்களாகட்டும், விக்ரம் பாபு சார் அவரும் இதே தான், அந்த நம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கு படம் எடுத்து காமிச்சதில்லை. எப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படம் என்னமா வரும்னு சொல்லிட்டு ஒரு சீன் எடுப்போம். இந்த சீனை எடுத்து பார்ப்போம். அவர் அதுவும் பண்ணலை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போங்கன்னாரு. அவருடைய நம்பிக்கை. விக்ரம் பிரபு சார் அவரும் அதே தான். நீங்கள் ஒரு சீன் எடுத்து காட்டுங்க, அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவரும் அந்த படத்துக்குள்ளே வந்தார். ஏதோ இந்த நம்பிக்கை எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வெற்றிமாறன் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான், இவனுக்கு நம்ம அந்த டெஸ்ட் வைக்க வேண்டாம், இவனை வந்து சரியான இதுக்குள்ளே போவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். இதுதான் இந்த வெற்றியுடைய இந்த படத்துடைய வெற்றி. அப்புறம் இந்த மாதிரியான இந்த கதைகளை முதல்ல திரைப்படமாக கொண்டு வர்றதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இது யதார்த்த கதைகளை வந்து யதார்த்தமாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாக்க அந்த படம் பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு மலையாள சினிமாவுடைய இது இருக்குது. மலையாள சினிமாக்கள் மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கள் இல்லைன்னு. அதே மலையாள சினிமாக்களை நம்ம இங்கே தேட்டர்களில் ஓட வைக்கிறது இல்லை. நம்ம வந்து முழுக்க வந்து ஓடிடியில் பார்த்து கொண்டாடுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு படமாக அதை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கேமராமேன் மாதேஷ் ஆகட்டும், எடிட்டர் ஃபிலோ ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் ஆகட்டும். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய இந்த வேலைக்குள்ளே அதை கொண்டு வந்தது. அப்புறம் லலித் சாருடைய மிகப்பெரிய பலமே நான் என்னவா பார்க்குறேன்னா, அவர் வந்து கதைகளை தேர்வு பண்ணுறது, இந்த கதைக்கு தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வர்றது, அதுவும் ஒரு புது இயக்குனரை நம்புறது, இதெல்லாமே நான் அவர்கிட்ட அப்போவே சொன்னேன். ரொம்ப இதை யோசிங்க சார், கரெக்டாக இருக்குமானா அதெல்லாம் அவர் வந்து தமிழ் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் அதை பற்றி எல்லாமே யோசிக்கல. அவர் ரெடியாக இருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாமே நம்ம இந்த வெற்றியின் மூலமாக நம்ம அதை வந்து நிரூபிச்சிருக்கோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்ஷய், அனிஷ்மா, ஸோ இவங்களுடைய இவங்களை மட்டும் நான் இது பண்ணுறேன். இவங்களுடைய அந்த புது காம்பினேஷன் மீன்ஸ் என்னென்னா, வந்து புது பசங்க, இந்த பசங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த பசங்க அந்த கேரக்டராகவே இருக்காங்க அப்படின்னா அது ட்ரைனர் சூரி தான் காரணம். ஏன்னா அதில் என்னுடைய பெரிய உழைப்பு கிடையாது. அந்த உழைப்பெல்லாம் அவருக்கானது தான். மற்ற நடிகர்கள் எல்லாருமே சரியாக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது சூரிக்கான உழைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எப்போதும் கூடவே இருக்கிற வெற்றி சாரோட ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க அக்காவாகட்டும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எப்போதும் என் கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. மற்றபடி நடிகர்கள் யாரையாவது மென்ஷன் பண்ணலன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களை மென்ஷன் பண்ணலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து டைம் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை வந்து. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப இந்த மாதிரியான படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தது இருக்குல்ல, இது வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷனாக நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணாலும் இது வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படியான ஒரு பெரிய அளவில் இந்த படம் வந்து போய் ரீச் ஆகிருக்கு. இதை நான் நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம் வந்து மவுத் டாக்கில் வந்து பெரிய அளவில் போகுதுன்னு, அது என்னுடைய படத்தில் அதை உணர்ந்தேன். ஸோ அப்படியான ஒரு படமாக இதை மாறினது, அப்படியான ஒரு படமாக மாற்றினதில் ப்ரொடியூசருடைய பங்கு மிக முக்கியமானது. கடைசி வரைக்கும் கூட நின்று ப்ரொடியூசருடைய டீம்
இபியில் அந்த டீம் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், அந்த டீமே ரொம்ப அழகாக இதை வந்து என்ன இந்த படத்துக்கு தேவையோ அதை வந்து சரியாக கொடுத்து இது எல்லாமே பண்ணதுனால தான் இந்த படம் வந்தது. இது சும்மா ஆனால் வரல. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படமும் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரொடியூசர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான படம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். காரணம் வந்து பையன். ஸோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அதை கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தை நான் சரியாக எடுத்து கொடுப்பேன் சார்னு சொன்னேன். அதை நான் நிறைவேற்றிருக்கேன், நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோதாலும் கொண்டு போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வணிக ரீதியாக வெற்றி பெற்றதில். இதுக்கு வந்து மீடியா ரொம்ப பெரிய சப்போர்ட். மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பிரிண்டிங் மீடியாவும் சரி ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். திரும்ப ஒரு வாரம் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. இந்த மேடையில் நின்று நாங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நானா கரண்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதான் என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தோட பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலாகவும் சரி இதான் சரி எங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சார். அவர் வந்து இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரு, இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னே தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல. ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல் அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. இது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகிறது தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்கள கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ளே ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம்தான். என்னன்னா சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காமல் தியேட்டரிக்கல் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கிழவியை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2க்கு போயிருக்கேன். இன்றைக்கி வந்து
நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25th December 2025 25வது படம் எப்படி சிறையாக அமைஞ்சிச்சோ, அது ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லும்போது சரி, நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமாக. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமாக வந்துருச்சுன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சாரில் ஆரம்பித்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன். சார், இது வந்து என்னோட 25வது படம், கொஞ்சம் கூச்சமாக இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் இந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை, அப்படி தான் இந்த பயணத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே தான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனால் டைரெக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் மாற்றி இங்கே இடித்து அங்கே அடைச்சி ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்போல்லாம் ஓடினேன், ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல, ஆனால் அநேகமாக இன்றைக்கி அவங்களால வர முடியல, கோயம்புத்தூரில் இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். சொன்னேன், ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான், என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டத்தை தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பித்தோடனே பெரிய ஒரு வெற்றியாக கிடச்சிச்சு. அது அந்த கிடச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதில் வரிசையாக நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்கே மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்தில் இருக்கோம். இது உள்ளார சினிமாவாக நீங்கள் அது மட்டும்தான் பார்க்குறீங்க,
பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மைண்டை அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி தேத்திக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டா இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்துலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. பட் அப்பா சொன்ன மாதிரி தான், டேய் நான்லாம் வந்து உன்னை ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம், அன்றைக்கி எப்படி ஒரு கும்கி யானையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். லலித் சார், தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அது போய் சேரப்போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்ட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது அந்த ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார், நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றியும் பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் in the future. And again, thanks to every single one of you. அக்ஷய், முதல் படத்துலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் ஏற்கனவே உங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல படம். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நம்ம அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் படத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிறைன்னு ஒரு படம் பார்த்துங்க, ரொம்ப பிரமாதமான படம். என்கிட்ட நிறைய டைம் பேசும்போது நாங்கள் தேர்தல் வேலையில் இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பு தேர்தல் ஒரு 3 மாதம் நடந்தது. அதில் இருக்கும்போது எப்போ அவர்கிட்ட ஆதரவு கேட்கும் போதெல்லாம் சொல்லுவார், ரிலீஸுக்கு முன்னாடி. அதே மாதிரி ரிலீஸ் ஆன பின்னாடி படத்தை பார்த்தோம். நான் ஒரு 3 இடத்துல அழுதுட்டேன் படத்தை பார்த்துட்டு. அவ்வளோ ஒரு பிரமாதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம், அதுவும் பட்ஜெட்டில். அதுக்கு முதல்ல நம்ம லலித் சார் தான் சொல்லி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபுக்கு நம்மளுடைய ஹீரோ, அவரை வச்சு அடுத்த படம் பண்ண நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் என்டையர் டீம், டைரக்டரு, ரைட்டரு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த மாதிரியான படங்கள் எங்கள் லைக்காவிலையும் பண்ணின ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிப்போம். நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. இது வந்து உலக தரத்துக்குள்ள படம். கண்டிப்பாக லலித் சார் தயாரிக்கப்பட எல்லாமே ஒரு வெற்றி படமாக தான் அமையுது. மேலும் இந்த மாதிரி நிறைய படம் பண்ண சொல்லி வாழ்த்து கூறி கிடைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 4 வாரம் ஒரு படம் ஓடினாலே சக்ஸஸ்ன்னு நினைக்கிற இந்த காலத்தில் 75 நாள் ஒரு படம் ஓடி இருக்குன்னா ப்ரொடியூசராக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்த்துக்கள் லலித் சார், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் சில படங்கள் வந்து ஷூட் பண்ணும்போதே, அதாவது வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சிறை. வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு.
ரொம்ப ஃபஸ்ட்டே பார்த்தேன் நான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see that film பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணி ஒரு 4-5 வருஷம் ரெடி பண்ணி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதே எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸான இந்த காலத்தில் ஒரு உண்மையான சம்பவத்தை அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கதையாக மாற்றி அந்த கேரக்டர்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு தமிழ் சார் அவருக்கும் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி விக்ரம், ஹீஸ் லைக் மை சன். விக்ரம் எப்போவுமே வந்துட்டு இந்த ரேட் ரேஸில் இல்லை, நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ரேட் ரேஸில் இல்லை. அவர் சூஸ் பண்ணுற படங்கள் ஆகட்டும், அவர் பண்ணுற கேரக்டரில் அவர் ஹி லிவ்ஸ் இன் தட் கேரக்டர். கங்க்ராலேஷன்ஸ் விக்ரம், வே டு கோ ஃபார் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி அக்ஷய்குமார், அதாவது வந்துட்டு முதல் படம் மாதிரியே இல்லை, வெரி நைஸ். அண்ட் டு ஆல் த டீம் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி படங்க வந்துட்டு அடிக்கடிக்கு வரணும். லலித் சார், நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி படங்க கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சிவா சார், ஹீ கால் மீ ஃபார் திஸ். இதுக்கு ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. சிறை 75ஆம் நாள் வெற்றி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து திரையுலக ஜாமானவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு தயாரிப்பாளர் லலித் உட்பட இந்த அணிக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் திரைப்பட தயார் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை வந்து இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துனது நீங்கள் மட்டும்தான். என்ன தான் வந்து நாங்கள் படம் எடுத்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்றைக்கி போய் ரீச் ஆகிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ளே வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்கள் நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோ வந்துட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து RR வந்து இந்த படம் ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்பா. நான் சொல்லுவேன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் வந்து யார்ட்டுமே இப்போ அக்ஷய் வந்து விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்லலைன்னா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுக்காக தலையிடுறான்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் ஒரு படம் மட்டும்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க இது தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணால் தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும் நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு நல்லா நின்னதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா ரீச் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.